நடக்க வச்சு கொடுத்தா போதுமா? நடக்க வச்சு கொடுத்தா போதுமா? அதை கொண்டு விட்டுறாப்ப அதை விடு. நல்லா வார்த்தை உன்னை நடக்க வச்சு கொடுத்து சரி பண்ணி கொடுத்தா போதுமா? இப்பயே நீ ஸ்டிக் இல்லாம போவ வச்சு கொடுத்தா போதுமா? சரிதானா? சரிதானா? இரு முதல்ல நான் சொல்றேன். உன் பிள்ளைகளுக்காக வந்திருக்கிற உன் பிள்ளைங்க நல்ல வார்த்தை ஆன முன்னேற்றம் இல்ல, முழுமை இல்லாம இருக்கு. என்ன என் நிலைமையை பாரு. அதாவது நல்ல வார்த்தை நான் எப்படி வாழ்றேன்னு பாரு. என் நிலைமையை பாரு. என் பிள்ளை எனக்கு சரியா பக்கபலமா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். சொல்ற வார்த்தை என் பேச்சை கேட்டா தானே நான் நல்லா இருக்க முடியும். உண்மையான மகளே அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். அதாவது நிரந்தரம் இல்லாம இருக்குது என் குடும்பமே. ஆளாளுக்கு அக்கத்தா இருக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கு உன் குடும்பம். நான் சரியா கொடுத்தா போதுமா? யாராவது என் குடும்பத்துக்கு செஞ்சுட்டு இருப்பாங்களான்னு கேட்டு வந்திருக்கேன். உன் குடும்பத்தை போய் பார்த்தா என்னுடைய பார்த்து எடுத்து வச்சு பார்த்தா ஏதாவது தென்படுதா எதுவும் பாதிப்பிருக்காங்க. சொல்ற வார்த்தை இல்ல, ஒன்னும் பயப்படாத. கண்டிப்பா அந்த மாதிரி பெருசா தென்படல. இந்த வாய் சொல்லுவாங்களா, அதாவது வாய் சொல்லுன்னா எப்படின்னா சாபம்னு சொல்லுவாங்க, அது பேர் தான் வாய் சொல்லு. இந்த வாய் சொல்லுனா இப்ப நம்ம சாதாரணமாவே ஏய் நீ நாசமா போயிடுவோம் போடின்னு சொல்றோம் இல்லையா, போடான்னு சொல்றோம்ல, இந்த மாதிரி சொல்றதே தவிர்த்துக்கங்க. அதுவே அது பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது தான் பெத்த பிள்ளையா இருக்கட்டும், தான் கணவனா இருக்கட்டும், தான் மனைவியா இருக்கட்டும், தான் சொந்த பந்தமா இருக்கணும். சொல்ற வார்த்தை அந்த வார்த்தை கண்டிப்பா பெருசா பாதிக்கும். நம்ம நினைக்கிறோம் வைக்கிறத விட பெருசா பாதிக்கும். இப்ப வைக்கிறாங்கல்ல, செய்வனைன்னு சொல்லி வைக்கிறாங்கல்ல, அதை விட இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதான் சொல்லு. அந்த சொல்ல எப்பவுமே கட்டுப்படுத்த முடியாது. அந்த சொல்ல நிறுத்த முடியாது. ஏன்னா சொன்னதுதான். ஆனா இதே வைக்கிறது பொருள் தான். அதை நம்ம எடுக்க முடியும், சரியாக்க முடியும், அழிக்க முடியும். சொல்ற வார்த்தை புரியுதா? இந்த மாதிரி பாதிப்பு உன் குடும்பத்துல இருக்கு. சொல்ற வார்த்தை புரியல, அதை நான் சரியாகி கொடுத்துறேன். அதே போல ஒன்னும் நடக்க வச்சு தரேன். அதே போல நல்ல வார்த்தையை நிரந்தரம் இல்லாம இருக்கு அந்த இடத்துல. சொல்ற புரியல, சரியாகி கொடுத்துருவோமா? வருமானமே கையில் இல்லை. செஞ்சு கொடுத்தா அந்த அப்பட மறந்துட மாட்டேன் தாயே. சரி, அதை தாண்டா சொன்னேன். வருமானமே கையில் இல்லை, செஞ்சு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டேன். மறுபடியும் பாரு தலையை நீ காட்டுறாதாயே, தலையை காட்டுறா. இந்தபடி என்ன சொல்ல விடுறா, என்ன சொல்ல விடுறா. உங்களுக்கு வாக்கி நீ முடிக்கல. வேற ஏதாவது வேணுமா நான் கேட்டாதான் நீ கேட்கணும்னே நான் முதல்லயே சொல்லிதான். நான் இப்படிதான் எனக்கு இப்படி இந்த பொசிஷன்ல நின்றுதான் நான் வாக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது எனக்கு. நான் இயல்பா உங்ககிட்ட இப்படி நடந்து சொல்லிட்டே போயிட்டே இருக்க முடியும் என்னால. ஏன்னா எனக்கு அப்படி உத்தரவு இருக்கு, அப்படி அதாவது எனக்கு சக்தி இருக்கு. சொல்ற புரியுதா? நான் இப்படி சொல்லி இப்படித்தான் இருந்து இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படியே நான் நடந்துகிட்டே உங்களுக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே போக முடியும். சொல்ல விடு மகளே, சொல்ற கேளுங்க. சொல்ற வார்த்தை புரியல. இதை முதல்ல நல்ல வார்த்தையை